எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. சொல்லுங்க, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. Amen.
ஆவியானவரே, இதுவரை உதவி செய்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை விடுவிக்கிறவரே, எங்கள் வலதுபக்கத்திலே நிழலாயிருக்கிறவரே, போதுமானவரே. நேற்றும் என்றும் என்று மாறாத தெய்வமே, எங்கள் எல்லோரை நாங்கள் பக்கம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்தை பூமி மண்ட சராசரங்களை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினீர்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் வாய் வார்த்தைகள் இருதயத்தின் தியானங்கள் எங்களுடைய நினைவுகள் முற்பதாக பிரியமாயிருக்கிறது. இது நல்ல காலை விடைகளை அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்கள் ஆசிரியர் வர தடைபடுகிற ஜனங்களை தடையிലേക്ക് கொண்டுவார்கள். நாங்கள் பாடுபொழுது நீ மீட்டுக்கொண்டு ஆத்துமா எங்களை கெம்பீரித்து மகிழ்படியாய் தன்னை நடக்கிறவர்கள் யோசிக்கிறவர்கள் அளவில்லாத பிரசன கரகட்டும் செய்தி வேலைகளுடைய தூதும் வெளிப்படட்டும். முதல் முடிவர நீங்களை ஆண்டு வழி நடத்தும் ஆளுகை செய்ய ஆசைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. அவர் எழுதி நின்று ஒரு சில பாடலை பாடி நம்மளை ஆராதிக்கிறார். ஆராதிப்பே
இந்த நாளில் தேசவர்க்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று மாத்திரம் நீட்டினால் தேர்வுக்கு பயந்து 3 தற்கொலைகள் நடந்திருக்கிறது. நேற்று ஒரு நாள் மட்டும், நேற்று காலையிலே ஒரு செய்தி, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. நைட்டு திருப்பி பிரேயர் முடிச்சுட்டு போன பொண்ணு மறுபடியும் அதே செய்தி.
தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய ஆசைப்படுறீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. நாம் யாவும் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு காணிக்கிறோம். நாம மகிமைக்காய் என்ற பிள்ளைகள் நமக்கு படைத்த காணிக்கைகளை கர்த்ததாமே ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. இதற்குரிய பிரதிகளின் ஆசீர்வாத நன்மைகளை மேலே 100 மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை கட்டளையிடும். வேலையில்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற வேலைகளை தொழில்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நீ அநேக நாடுகளில் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார். காலவெளியில் வந்திருக்கிறீர்கள். வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கலாம். சங்கீதம் 121 சங்கீதம் 1-2 வசனங்களை எடுத்து வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாயிருக்கிறார், உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒத்தாசை அவசியமாயிருந்தது. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை உண்டாகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஒத்தாசை பூலோகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலிருந்து பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி செய்து பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அநேக வேளையிலே மனுஷ ஒத்தாசைகள் நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. மனிதர்கள் நம்மளாலே உதவி கூட செய்யலாம், சில வேளைகளில் உபத்திரமாய் கூட
நீங்க யார் உதவி செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்க உபத்திரவத்தை கொடுக்கிறவர்களாய் சில வேளையில மாறி விடுவார்கள். சில வியாதிகள், இந்த கொரோனா போன்ற வியாதிகளே மருத்துவர்களாலே கூட நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. மருந்துகள் உதவி செய்ய முடியவில்லை, மருத்துவர்கள் உதவி செய்ய முடியவில்லை. நாம வைத்திருக்கிற கையில வைத்திருக்கிற பணம் நமக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தரியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜாவின் நாட்களிலே தானியேல் அங்கே முக்கியமான ஒரு பிரதானியாய் அவன் காணப்பட்டான். அந்த தானியேலின் நாட்களிலே அவன் எருசலேமிலிருந்து அவன் கைது செய்யப்பட்டு தரியேல் ராஜாவுடைய ஆளுகைக்கு கொண்டு வரப்பட்டாலும் கர்த்தர் அவனை ஒரு பிரதமர் மாதிரி கர்த்தர் அவனை ஒரு உயர் பதவியிலே கர்த்தர் வைத்திருந்தார். அவனோட கீழ்நிலையில் இருக்கிற அநேக மந்திரிமார்கள், பிரதானிகள் தானியேல் மேலே பொறாமை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். எப்பெல்லாம் கர்த்தரை நீங்க துதிக்கிறீங்களோ, உயர்த்துறீங்களோ, கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ, அப்போ சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்க்கலும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. சில வேளைகள்ல கர்த்தர் நம்மளை உயர்த்துறது நமக்கு கூட தெரியாம இருக்கும். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்க மேல பொறாமப்படுறாங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. இப்படி தானியேல் மேலே பொறாமை கொண்டவர்களாய் தானியேலை ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும் அவங்க பிளான் பண்ணாங்க. எந்த விதத்திலையும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பண காரியத்திலையும் எல்லா காரியத்திலையும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான், நீதி செய்கிறவனாய் காணப்பட்ட. அப்படின்னாலே ஒரே ஒரு காரியத்தில் அவனை குற்றம் சாட்டலாம் என்று பிளான் பண்ணி தரியேல் ராஜாவிடத்தில் போய் சொன்னாங்க, ராஜா ஒரு 30 நாள் அளவும் எந்த தெய்வத்தையும் கும்பிடக்கூடாது, ராஜாவை மாத்திரம், தரியேல் ராஜாவை மாத்திரம் தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஒரு மாசம் இல்லாம இனிதான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவரும் சட்டத்தை ஏற்றி பத்திரத்துல கையெழுத்தையும் போட்டார். தானியேல் முக்கியமான பிரதானியா இருக்கு அப்படின்னாலே அவனும் கையெழுத்து போட்டான். ஆனாலும் அவன் தன்னுடைய வழக்கத்தின்படி எருசலேமை நோக்கி பலகைகள் திறந்திருக்க நெடுமுழங்கால் படிட்டு தன்னுடைய வழக்கத்தின்படி அவன் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். கரங்கள் வைத்து வரலையே சொல்லுங்க. நமக்கு அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவங்கள். பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றம் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே அவனை வேற எந்த விஷயத்திலையும் குற்றம் சாட்ட முடியல. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனம். தானியேல் 6 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலையும் குற்றம் சாட்ட முடியலன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, உங்களை எப்படி குற்றம் சாட்டுவாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு வேலைக்காரன், நீ பைபிளுக்கு போற, நீ கோயிலுக்கு வேற போற அப்படிப்பாங்க. கரண்ட் வைத்து வரல சொல்லுங்க. அவங்க குற்றம் சாட்டுற வழியிலன்னா என்னதான் பார்ப்பாங்க, இப்படி ஒரு பிளான் பண்ணி திட்டுவாங்க. ஆனா தானியேல் குற்றம் சாட்டப்பட்டாலும் அது குற்றம் சாட்டப்பட்டபடி அவனுக்கு தண்டனை சிங்கக்கவியில் அவனை தூக்கி போட்டார்கள். சிங்கக்கவியில் தூக்கி போட்ட உடனே தேவன் அவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பினார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். ஒத்தாசை என்னன்னா, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வைத்தார். தேவ தூதன் இறங்கி வந்து எல்லா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எல்லாரும் முகக்கவசம் போட்டிருக்கீங்களா? சிங்கத்துக்கு என்ன முகக்கவசம் போட்டாங்களோ தெரியாது. அல்லேலூயா. நீங்களும் சிங்கங்களாய் சிங்கக்குட்டிகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென்.
நிறைய அந்த கண்டுக்குட்டி பால் குடிக்கிற கண்டுக்குட்டி ரொம்ப கறந்து விற்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அதை கொஞ்ச நேரம் குடிக்க விட்டு அது முகத்தில் ஒரு முகக்கவசம் மாதிரி போட்டு விட்டுருவாங்க, இப்படி பின்னாடி மாட்டி விட்டுருவாங்க. அது மடு பக்கத்தில் வந்தாலும் அதனால என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. ஆனா இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு மாட்டையே கட்டல, சிங்கங்களின் வாய்களை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். நான் நீதிகேடு செய்ததில்லை. அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடினாலே அவனை எந்த விதத்திலையும் அவனை குற்றம் சாட்ட முடியல. அல்லேலூயா. அவனை சிங்கக்கவிகளை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டும் கூட தரின் ராஜாவுக்கு இரவு முழுசும் தூக்கம் வரல. அதிகாலை சிங்கக்கவி வாயில் நின்று அவன் சொல்லுகிற ஒரு சாட்சி, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா. அல்லேலூயா. ஆமென். தரி ராஜாவுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் சூழ்நிலை பத்திரத்திலே ராஜா கையெழுத்து போட்ட பின்பு அந்த ஆணையை மாற்ற முடியாதனாலே தானியேல் உள்ள தூக்கி போட்டாங்க. தரி ராஜா கர்த்தரே தேவன் என்று அறியபடியா இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிப்பட்டபடினாலே சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. கையை வைத்து வரலையா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே சிங்கம் போல சில சத்துருக்கள் எழுப்பி வரலாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, சிங்கம் போல சத்துரு எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறவனாக காணப்படுகிறான். கைகளை வைத்து வரலையா சொல்லுங்க. உங்களுடைய குடும்பங்களை விழுங்க நினைத்தாலும் தேவன் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவாகிய சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு, கொல்லாத மனிதனுடைய வாயை கட்டி போட்டு உங்களை கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சிங்கக்கவியிலும் தானியேல் உள்ள விழுந்த உடனே சிங்கங்கள் வாயில் கட்டப்பட்டபடினாலே அவன் அங்கேயே கர்த்தரை துதிச்சிருப்பான். தானியேலுக்கு அந்த ராஜாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, இவன் போகும்போது வரும்போது துதி பாடல் ஸ்தோத்திரம் கர்த்தரை மகிமைப்படுத்துறதே பண்ண அப்படின்னாலே ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா. ஆமென். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்படுகிற ஒரே ஒரு தூதன் சீரிய பாளையத்தில் இறங்கி வந்து அட்ட டைமில் 1,85,000 பேரை கொன்று போட்டான். கைகளை வைத்து வரலே சொல்லுங்க. ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டபடினாலே தரி ராஜா நாட்களிலே எருசலேம் ஆலயம் கட்டப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அனுப்பும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தானியேலை முன்குறித்திருந்தபடினாலே தானியேல கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை காரியம் ஜெயமாக முடிந்தது. அல்லேலூயா. நீங்க தானியேலை போல உண்மையுள்ளவர்களா இருந்தீங்கன்னா, தானியேலை போல மனிதர்களுக்கும் ராஜாவுக்குள்ளாக குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருந்தீர்களானால் உங்களை சிங்கமாகி சத்துரு சேதப்படுத்துவதில்லை. உங்களை எந்த மாந்திரிக வல்லமைகளும் சேதப்படுத்த முடியாது. எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த தானியேல் கூட இருந்த எல்லா பிரதானிகள் அவனை குற்றம் சாட்டி உங்களை போல இருக்கிற பிரபுக்களை போல உயர் பதவியில் இருக்கிறவர்கள் உங்களை குற்றம் சாட்ட முடியாது. உங்களுக்கு விரோதமாய் சாத்தானை ஏறி விட்டாலும் அவைகளை கர்த்தர் கட்டி போடுவார். சிங்கங்களின் வாய்களை
கட்டப்பட்டபடினாலே தரி ராஜா கர்த்தரே தேவன் என்று அறிக்கப்பட்டார். அல்லேலூயா. எங்களை இடைவிடாமல் தேவனை ஆராதிப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மாந்திரிக வல்லமைகள், வெள்ளி சூனிய வல்லமைகள் ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தெய்வம் தரி ராஜா நாட்களிலே, நேபுகாத்நேச்சார் நாட்களிலே, கோரேசின் நாட்களிலே, ஏறத்தாழ 5 ராஜாக்களுடைய நாட்களிலே ராஜாக்கள் மாறிட்டே இருந்தாங்க. ஆனா தானியேலை யாரும் மாற்ற முடியல. அல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்பும்படி நான் இடைவிடாமல் தேவனை துதிப்பேன். எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், சபை கூடுதலை விட்டுவிட மாட்டேன். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவதற்கு அதிகமாய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை எப்பொழுதும் போக்கிலையும் வரத்திலையும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருப்பார். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உடைய கரத்தை என்னை வைத்தேன். சுத்தி சத்துருக்கள் உங்களை நெருக்கினாலும் கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கிறபடினால உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. சாத்தான் சேதப்படுத்த முடியாது. பொல்லாத மனிதர்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை தேசத்துடைய அரசர்கள் முதல் அறிந்து கொள்ளத்தக்க வண்ணமாய் நீங்க தேவனை அதிகமாக துதிக்கணும். கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி உங்களை பாதுகாக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்களை காக்கிறதே. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், லாசுடைய கல்லறையில் நின்று தேவனாகிய கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பிதாவுக்கு நேராக ஏறெடுத்து அவர் சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜெபத்தின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது? தேவன் சொன்ன மாதிரி ஜெபத்திலே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நீங்க ஜெபிக்கும் போது பிதாவாகிய தேவனிடத்துல அவரை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்தார். ஆமென். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமானால் நீங்கள் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். யாரால இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க முடியும் என்று சொன்னால், பரிசுத்தமாக இருக்கிறவர்கள், நீதிமான்கள், உண்மையுள்ளவர்கள், மாய்மாலக்காரர்களாலே துதிக்க முடியாது. கூட்டத்தோட கூட்டமா வேணா என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்க ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை கர்த்தரை துதிக்கிறீர்களா? அவன் வேத பண்டிதர் சொன்னாங்க, சிங்க கவியில கூட அவன் கர்த்தரை துதிச்சுட்டு தான் இருப்பான். ஆண்டவரே ஏன் நீ சிங்க கவியில போட்டீரு? நாம ஆராதிக்க தானே செஞ்சேன், ஜெபிக்க தானே செஞ்சேன், என்ன காப்பாற்றக்கூடாதுன்னு கேட்கல. அங்கேயும் கர்த்தரை துதிக்க தான் செஞ்சிருப்பான். ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். உங்களுடைய வாயில எப்பொழுதும் என்ன இருக்கு? கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறதா? வேதத்திலே சொல்லப்படுகிற இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தரை துதிக்கிற துதி இருந்துச்சுன்னா வாயில என்ன வரும்? துதி வரும். ஆமென். இல்லைன்னா என்ன வரும்? எரிச்சல் வரும். சில பேர் தூசணமான வார்த்தைகள் வரும். இருதயத்திலே தேவன் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருப்பார். நீங்க கர்த்தரை துதிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய இருதயத்துல வாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா எதை பார்த்தாலும் நீங்க கர்த்தரை துதிக்க தான் உங்களுக்கு தோணும். அல்லேலூயா. ஆமென். பறவைகளை பார்த்தாலும், மிருகங்களை பார்த்தாலும், இயற்கை சூழ்நிலைகளை பார்த்தாலும், ஆமென்,
வானத்தை பார்த்தா கூட நீங்க கர்த்தரை துதிக்க முடியும். சங்கீதம் 19:1 சொல்லப்பட்டிருக்கு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கணும், என்ன பார்க்கலாம்? வானத்தை அண்ணாந்து பார்த்தாலே போதும். அதுக்காண்டி சூரியன் நட்சத்திரத்தை கொண்டாதீங்க. வேத வசனத்திலே அது தவறான காரியம். ஜீவனுள்ள தேவனை தவிர வேற எந்த உருவத்தையோ எந்த நட்சத்திரங்களையோ சூரியனையோ பூமியில ஊரும் பிராணிகளையோ மனிதர்களையோ நீங்க தொழுது கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. போதும். இங்கே சொல்லப்பட்டது கர்த்தருடைய கிரியை நீங்க பார்க்கணும்னா வானத்தை பாருங்க, கர்த்தருடைய மகிமையை பாருங்க. தேவன் உண்டாக்கின வானம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசை. நீங்க பார்க்கும் பொழுது இந்த வானத்தை காட்டிலும் இந்த பூமியை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை வைத்து சொல்லுங்க, இந்த வானம் இந்த பூமி எல்லாம் என்ன செய்யுமா? வெந்து உருகி சாம்பலா போகும். அல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் யுகயுகமாய் கோடான கோடி ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம், தேவனோட கூட இருக்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. ஆமென். நீங்க சொல்லுங்க, வானத்தையும் பூமியை பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இவ்வளோ மகாபிரிய தேவன், பரிசுத்தத்திலே மகத்துவமுள்ள தேவன், உண்மையிலே மகத்துவமுள்ள தேவன், வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவன், மகாபிரிய தேவன். அவருக்கு ஒப்பாய் உலகத்துல தெய்வங்கள் இல்லை. இயேசு மாத்திரமே தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். ஆமென். உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆமென். வசனத்திற்கு கிழக்கே இருந்து மேற்கே இருந்து என்ன வராதா? ஒத்தாசை, நன்மைகள் வராது. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரணும்னா நீங்க உண்மையுள்ளவர்களா இருங்க. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிங்கள். யாரால இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க முடியாது என்று சொன்னால், பரிசுத்தம் இல்லைன்னா இடைவிடாமல் உங்களை ஆராதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். ரெண்டே காரியத்தை அவங்களால துதிக்க முடியாது. ஒன்று பாவத்தோடு இருந்து அவங்களால துதிக்க முடியாது. இரண்டாவது பாரத்தோடு இருந்தா, கவலையோடு இருந்தா உங்களால துதிக்க முடியாது. ஆமென். வசனம் சொல்லப்படுது, நீங்கள் கவலைப்படுவதனாலே சரீரத்திலே ஒரு முழத்தை கூட்டவோ ஒரு முழத்தை குறைக்கவோ கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் பட்ட கவலையெல்லாம் அப்படியே ஒரு முழமா கூட்டிகிட்டே போனாலும் நம்மளாம் பரலோகத்துக்கு பக்கத்துல இணைஞ்சிருப்போம். சொல்லுங்களேன். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. பிலிப்பியரில் ஒரு வசனம் சொல்லப்பட்டது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். நீங்க இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்க எல்லா கவலையும் அவர் மேல இறக்கி வச்சீங்கன்னா தான் நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரை பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? கர்த்தர் மேல நான் இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி இறக்கி வச்சிருக்கேன். அல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம், உங்களுடைய எதிராளிகளை குறித்த பயமா இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை குறித்த கவலையா இருக்கலாம், வானமா இருக்கலாம். எல்லாத்தையும் கர்த்தர் மேல
நீங்க இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பூமியில் உண்டாகும் முதலாகவே உங்களுக்கு என்று ஒரு வரைபடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உட்கார்ந்திருக்கிற யாரும் நீங்களும் நானும் எதேச்சியா உட்கார்ல. இது ஏற்கனவே பரலோகத்தின் தேவனாலே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் பரலோகத்தின் தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஆமென். ரெண்டு பாதை வைத்திருக்கிறார். இது நன்மை தீமை. நம்ம நன்மையின் பாதையிலே, ஜீவ பாதையிலே, ஜீவ வசனத்தின் பாதையிலே நீங்களும் நான் நடக்கும் போது கர்த்தரை துதிக்க முடியும். ஆமென். ஆனால் நீங்களே ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். உடைய கவலைகளை கர்த்தரே எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லாவற்றையும் அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்களுடைய சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க கவலைப்படாமல் இருக்கணும்னா எல்லா கவலையும் அவர் மேல இறக்கி வைக்கணும். ஆமென். ஆமென். உலக மக்கள் சொல்லுவாங்க எல்லா வார்த்தையும் யார் மேல போடு சொல்லுங்களேன். எல்லா வார்த்தையும் அவன் மேல போடு அப்படிமா. நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். கர்த்தர் மேல் பாரத்தை நாம் வைத்து விடுவோம். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். கவலையை தவிர்க்க மாட்டோம். அவரே என்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம். கவலையை தவிர்க்க மாட்டோம். அவரே நம்மை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை அதிகமா துதிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய சுய முயற்சினாலே பரிசுத்தமாக முடியாது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் பரிசுத்தமாகும்படி அவர்கள் மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் தொடர்ந்து பலி ஏறெடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்களும் நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு சிலுவையில் மரித்தபடினாலே, அவருடைய ரத்தம் சிந்தினபடினாலே, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே, அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்களும் மீட்கப்பட்டு பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். வெளிப்படுத்தலே கடந்த நாளிலே கூட அருமையான தேவதாசன் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கிறவன், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனோட கூட நான் அளிக்கும் பலன் என்னோட கூட பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவார். வேதத்துல ஏராளமான காரியங்கள் பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒத்தாசை அனுப்பியிருக்கிறார். சில யுத்தத்துல கர்த்தர் கல்மலைகளை அனுப்பியிருக்கிறார். ஆமென். சில யுத்தங்கள்ல தேவன் இடி முழக்கங்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். சில யுத்தத்துல பூமி பிளந்திருக்கிறது. ஆமென். எகிப்து தேசத்துல மோசேயை கொண்டு தேவன் சமுத்திரம், ஆறுகள், நீர்நிலைகள், ஊற்றுகள் எல்லாவற்றின் மேல் அவன் கர்த்தருடைய கோலை நீட்டினபடினாலே எல்லாமே ரத்தமா மாறிற்று. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மோசேயை கொண்டு பலத்த அற்புதங்களை கர்த்தர் செய்தார். செங்கடலை நோக்கி தன்னுடைய வலது கரத்தில் வைத்திருந்த தன்னுடைய கோலை நீட்டின பொழுது செங்கடல் என்ன செய்தது? 2ஆக பிளந்தது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு எனக்கு ரேஷன் கடையில மாசத்துக்கு ஒருக்கா போடுவாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரேஷன் என்னது? டெய்லி ரேஷன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். டெய்லி இவங்க எங்கேயாவது வேலைக்கு போனாங்களா? எங்கேயாவது டாலர் சம்பளம் வாங்கினாங்களா? சிங்கப்பூர், மலேசியா
எங்கேயும் போகல. ஹல்லேலூயா. காலையிலே போக வேண்டியதான். மன்னாவை என்ன செய்யணும்? திறக்கணும். இடிச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம், அவிச்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடனாலும் அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கொஞ்சமா சேர்த்தவனுக்கும் குறையா இருக்காது, நிறைய சேர்த்தவனுக்கும் நிறைய இருக்காது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம். 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பரலோகத்தின் தேவன் ஒத்தாசை அனுப்பி அவர்களுக்கு ஆகாரத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்லுற ஆகாரத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க, உடைக்கா நீங்க கவலைப்படாதீங்க. ஆமென். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளை பரமபிதா விளைப்பூட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தர் 2 பேர் இல்லை. உங்க வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்காங்களா? ஐயோ எங்க வீட்டுல அவ்வளவு பேர் இருக்குன்னு என்ன செய்ய? ஆமென். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் புருஷர்கள். ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏறத்தாழ 35-40 லட்சம் பேரை கர்த்தர் பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார் என்று சொன்னார். ஆமென். 35 லட்சம் இல்ல, 35 கோடியா இருந்தாலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற 135 கோடி மக்களுக்கும் மன்னாவை கர்த்தர் கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தையாகிய மன்னா ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. நாம் பார்க்கிற வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இதில் எழுதப்பட்ட வார்த்தை, எழுத்து, உறுப்பு ஒன்றும் மாறாதது என்று வேதம். ஹல்லேலூயா. இந்த மன்னாவை நீங்கள் புசிப்பீர்களானால், உட்கொள்வீர்களானால், இதை மனனம் செய்வீர்களானால், அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறீர்களானால், ஆமென், கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தடையாக்குவார். நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள். ஹல்லேலூயா. இந்த இருப்பதை பார்க்கலாம், கர்த்தர் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்மையோடு துன்பங்களோடு கூட 100 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லப்படுகிறது, சிறியனில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமல் போகாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் நிமித்தம், ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பது நிமித்தம், சபைக்கு 4 பேரை கூட்டு வருவது நிமித்தம், அதுக்கு நீங்கள் பணங்கள் செலவழித்தாலும் உங்களுடைய பலன் பரலோகத்திலே பெருகும். உங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்திலே பெருகும். ஹல்லேலூயா. உங்களுடைய கணக்குக்கு பலம் பெருகும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு காலத்துல ஷேர் மார்க்கெட்ல ஏராளமான பணத்தை போட்டு தெருவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல முதலீடு பண்ணுங்க, அதுல முதலீடு பண்ணுங்க, ஈவு கோழியில முதலீடு பண்ணுங்க, தேக்கு மரத்துல முதலீடு பண்ணுங்க, காய்கறி தோட்டம், காந்தப்படுக்கை, என்னென்னலாமோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்டவ்ஸ்லாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வந்த புதுசுல அந்த ஸ்டவ் விட்டாங்க. ஆர்எம்பி கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் எல்லா கம்பெனியும் இழுத்து மூடிட்டு போயிட்டு, ஆனால் அந்த பரலோக கம்பெனி ஒரு நாள் இழுத்து மூடப்படாது. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லப்படுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும். ஹல்லேலூயா. விதைக்கும் அறுப்பும், விதைக்கும் அறுப்பும் தேவனுக்கு என்று நீங்கள் விதைக்கிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு என்று விதைக்கிறவர்கள், ஜனங்கள் ரட்சிப்பினராய் வழிநடத்த முடியாது நீங்க விதைக்கிறவர்களே, கர்த்தர் விதைக்கும் அறுப்பும் விதைக்கும் கூட இருந்துட்டே இருக்கும். தாழ்ச்சியிடம் பட்டினியா இருக்கு, கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை நோக்கி பார்த்து மன்னாவை புசித்த அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய கால்கள் வீங்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க கால்ல வீங்குதா? இங்க இருந்து சென்னைக்கு பஸ்ல போயும் அப்படியே கால் தொங்கிட்டே போங்க. உங்க ஒரு 40-50 வயசுக்கு மேல செருப்பு என்ன செய்யாது, கால் உள்ள போகுது. நம்ம செருப்பு தானா அப்படின்னு கேட்குற மாதிரி கால் வீங்கி தொங்க போட்டுக்கிட்டே 12 மணி நேரம். அது அரசு பேருந்துல ஏறிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? இப்போ 1.5 நாள்ல பாம்பே போயிடலாம் ட்ரெயின்ல, ஆனால் 1.5 நாள் ஆயிரும், கால்லாம் வீங்கிடும். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல 35 லட்சம் ஜனங்கள்
அவனுடைய கால் வீங்கவில்லை, அவனுடைய வஸ்திரம் என்ன செய்யல, பழசா போகல. அல்லேலூயா, ஆமென். அவனுடைய பாதரட்சைகள் என்ன செய்யலையா, பின்பு போகவில்லை. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு இருக்கிறபடினாலே உங்களுக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோகத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென், ஆமென். நீங்க சொல்லணும், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீங்க சொல்றதுனால அப்படி நாமம் பரிசுத்தப்படுகிறதல்ல, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிறபடினாலே அந்த தேவனிடத்தில் இருக்கிற பரிசுத்தம் உங்களுக்கு நேராக வரும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதியுங்கள். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதியுங்கள். அப்படி ஆராதிக்கும் பொழுது சிங்கங்கள் வாய்களை பரலோகத்திலிருந்து கர்த்தர் தூதன் அனுப்பி கட்டுவார். தேவ தூதர்கள் புசிக்கிற அந்த பரலோக மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஆமென். ஜெபிப்பதற்கு தடை நம்முடைய பாவங்கள், இரண்டாவது நம்முடைய பாரங்கள். ஆமென். எபிரேயர்களில் சொல்லப்பட்டிருக்கு, பாவமான பாவத்தையும் தள்ளிவிட்டு, ஆமென், பாவம் பாரம் இயேசுவை உங்களை நோக்கி பார்க்க விடாதபடி இந்த உலகத்தை உங்களை பார்க்க வைத்து விடும். அல்லேலூயா, ஆமென். வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஆபிரகாமோட கூட இருந்த லோத்து திடீர்னு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த உடனே ஆமென், பச்சை பசேல் எல்லாம் தெரியும். ஆமென், ஆமென். சோதோம் குமரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக சோதோம் குமரா பட்டணமானது ஏதேன் தோட்டத்தை போல காணப்பட்டது. அல்லேலூயா. உங்களுடைய கண்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க சிலது ஏதேன் தோட்டம் போல காணப்படுகிறதா? அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்களும் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே அழிக்கும் முன்னும் சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆபிரகாமோட கூட வந்த லோத்து அவனும் நீதிமானாக இருந்தான். ஆனால் சோதோம் குமரா கவிழ்க்கப்படுவதற்கு முன்பதாக அது பச்சை பசேல் என்று இருந்தது. ஆமென். சில பேருக்கு சபையில கர்த்தரை ஆராதிக்கிறத காட்டிலும், சபையில கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறத காட்டிலும், சபையில கர்த்தரை துதிக்கிறத காட்டிலும் படிப்பு பெருசா இருக்கு. சில பேருக்கு வேலை பெருசா இருக்கு. சில பேருக்கு உறவுகள் பெரிதா இருக்கிறது, சொந்த பந்தங்கள் பெரிதா இருக்கிறது. லோத் அப்படிதான் நீதிமானோட ஐக்கியம் வைத்திருந்தார். ஆமென். இந்த சர்வ சங்க சபையிலே ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களோடு பரிசுத்தவான்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. சபையில ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது நீங்க வேற ஒரு ஐக்கியத்தை தேடக்கூடாது. இந்த உலக சடங்காச்சாரங்கள், இந்த உலகத்துடைய காரியங்களை நோக்கி உங்களுடைய காரியங்கள் காணப்படக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூட கிடைக்க போகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுவேன், தேவனை ஆராதிப்பேன், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பேன், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பேன். எனக்கு எல்லாம் கூட கிடைக்கும். சத்தமா சொல்லுங்க, எனக்கு எல்லாம் கூட கிடைக்கும். ஆமென். இப்போ ஏதோ கைக்கு வாங்கி போடுறது பாஸ்டர், ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. இல்ல, எல்லாம் உங்களுக்கு கூட கிடைக்க போகுது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போதருக்கு முதலிடம் கொடுப்பீங்கன்னா, அல்லேலூயா. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. சில மனைவிமார் புருஷன் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. வரட்டும், எங்க அத்தா வரட்டும், அவர் தான் சரியா சொல்றாரு, இந்த மனுஷனுக்கு மண்டையில ஒண்ணுமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, என் குழந்தை வரட்டும்,
அல்லது எங்க மாமனார் வரட்டும், அவர் சொன்னாங்க இவனுக்கு ஒண்ணுமே மண்டையில அறிவில்லை அப்படிமா. அப்படி இல்லை. புருஷன் மனைவி போல கர்த்தர் சொல்கிறார், இந்த திருச்சபைக்கு கர்த்தர் தலைவராக இருக்கிறார். மனைவிகளே கர்த்தர் தலையாய் இருக்கிறார். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஹalleluya. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். கைகளை வைத்து சொல்லுங்க. இந்த திருச்சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. ஹalleluya. தலைன்னு எல்லாரும் ஒண்ணா சிரிக்கிறீங்க. ஹalleluya. நமக்கு தலை யாரு? கிறிஸ்து தான். ஹalleluya. ஆமென். சொல்லுங்க, எங்க தலை? இயேசு ராஜா. சத்தமா சொல்லுங்க, எங்க தலை? இயேசு ராஜா. ஆமென். கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்கு தலையாக இருக்கிறார். ஆமென். இப்போ தலை சொல்றதை என்ன செய்யணும்? தலை சொல்றது உடம்புல என்ன செய்யணும்? கேட்கணுமா வேண்டாமா? சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கை என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பாடை எடுக்க மாட்டேங்குது. கால் சுடுது, வேகமா நடக்கணும்னு கால் போக மாட்டேங்குது. ஆமென். வயசானதுக்கு அப்புறம் சில பேர் நெருப்புல கூட பேச்சிட்டு இருப்பாங்க. சூடே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ரொம்ப வயசாகிட்டு எறும்பு கடிச்சு புண்ணாக்கிறோம், அது கூட அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன? தலைக்கு காலுக்கு என்ன இல்லை, கனெக்ஷன் சரியில்லை. ஹalleluya. உங்களுக்கு தலையாயிருக்கிற கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன் கரெக்டா இருக்கா? சில வீடுகளில் கனெக்ஷன் சரியில்லைன்னா என்ன ஆகும்? திடீர்னு லைட் எரியும், திடீர்னு என்ன செய்யும், ஆஃப் ஆயிடும். ஆமென். அதுக்கு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன், லூஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறோம். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, தேவனுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? கனெக்ஷன் கரெக்டா இருக்கா? ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவுலே வேற எந்த நபரையும் உள்ள நுழைய விடக்கூடாது. ஹalleluya. நானும் தேவனும். ஆமென். என்ன சொல்லப்போனா தலையாகி கிறிஸ்துவும் நானும். ஹalleluya. ஆமென். திருச்சபைக்கு கண்காணியாய் ஊழியக்காரனாய் கர்த்தர் இந்த மந்தையை மேய்ப்பதற்காய் ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற போதகருக்கு கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஹalleluya. கை வைத்து சொல்லுங்க, தேவன் எனக்கு வர வேண்டிய நன்மைகளை சாத்தானோ ஏற்று விட்டு காரணம் எவரும் தடுக்க முடியாது. ஹalleluya. ஆமென். வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கவே. ஆமென். கை வைத்து சொல்லுங்க, எனக்கு வர வேண்டிய நன்மைகளை எவரும் பூட்ட முடியாது. ஹalleluya. தேவன் நமக்கு தர நினைக்கிறதை இந்த உலகத்தில் சாத்தானும் சக்திகளோ தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் ஒத்தாசை நடத்துவார். ஒருவருக்கு பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவருக்கு திறக்கக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஆகியவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:7-8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஊரடங்குக்கு பின்பதாக கர்த்தர் உங்களுக்கு அநேக வாசல்களை திறக்க போகிறார். ஆமென். கை வைத்து சொல்லுங்க, சமாதானத்தின் வாசல்கள். விசுவாசத்தோட சொல்லுங்க, சமாதானத்தின் வாசல்கள், ஆசீர்வாதத்தின் வாசல்கள், நன்மையின் வாசல்கள், சுகத்தின் வாசல்கள், உயர்வின் வாசல்கள், நேர்மையின் வாசல்கள், கனத்தின் வாசல்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. இந்த வாசலை ஒருத்தர்
இன்னைக்கு திறக்கிறார். ஆமென். அடுத்தபடியா சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறார். ஆமென். இது எந்த வாசல்லாம் உங்களுக்கு முன்னாடி மந்திரம் பண்ணாலும் சரி, எதை ஏறி விட்டாலும் சரி, எந்த செய்தியே ஏறலோ ஒன்றும் செய்யாதபடி எல்லாவற்றையும் பூட்டி போடுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை. எவனாவது உனக்கு போராட்டம் இருக்கு, மை இருக்கு, தகடு இருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா நீங்க பயந்த காரியம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அவன் உண்மையே சரியில்லை, இன்னும் அப்படி இருக்க இப்படி இருக்கு. உங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள், சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்கள், கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிற காரியங்கள், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்கிற காரியங்கள் இருந்தா உங்க ஆசீர்வாதத்தை ஒரு பயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது, மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது, ஆவியான தேவனே கொடியேற்றுவார், ஆவியான தேவனே கொடியேற்றுவார். மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது, மந்திரவாதம் செல்லாது, குறி சொல்லுதல் இல்லாது, ஆவியான தேவனே கொடியேற்றுவார், ஆவியான தேவனே கொடியேற்றுவார். ஆசீர்வாதமான வாசல்கள் திறக்கப்படுவது, ஆமென். சாபத்தினுடைய வாசலுக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்தது. ஆமென். அதுக்கு சங்கிலி போட்டு கட்டி அந்த வாசல்ல கர்த்தர் சீல் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். சில தீமையான காரியங்கள் நடக்கும் பொழுது அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட கடைகளை, குறிப்பிட்ட வீடுகளை அரசாங்கம் சீல் போடுது, முத்திரை போடுகிறது, நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க. இல்லீகலாக நடக்கிற அப்படின்னாலே இந்த வீடு, இந்த கடை மூடப்படுகிறது என்று சொல்லி சீல் வைப்பார்கள். அதுக்கப்புறம் அரசாங்கம் நினைச்சாதான் திறக்க முடியும். அரசாங்கமே திறந்தாலும் திறக்க முடியும், தவிர அந்த வீட்டு ஓனரோ கடை ஓனரோ திறக்க முடியாது. அதுபோல உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற சத்துடைய வல்லமை, பொல்லாத மனிதனுடைய வல்லமை, அல்லேலூயா. அல்லேலூயா. சீமையை போன்று உங்களை தூசிக்கிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அப்படிப்பட்ட வாசல் எல்லாம் கர்த்தர் மூட வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் வாசல்களை மூடும்போதே உங்களுக்கு விரோதமா உங்களை நிந்திக்கிறவன் என்ன செய்வான்? உங்களை வாழ்க்கை என்று வாழ்த்துவான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா நல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதை வெறுப்பீங்கன்னா உங்களை எவனா திட்டுறானோ அவன் உங்களை வாழ்க்கைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். அல்லேலூயா. வேதத்துல தாவீதை சீமை தூசிக்கிறான். ரத்தப்பிரியிலே வெள்ளியால் மனுஷனை தொலைந்து போ, நீ சவுல் குடும்பத்துக்கு விரோதமாய் செஞ்ச எல்லா காரியத்தை கர்த்தர் உன்மேலே திரும்ப பண்ணினார். மறுபடியும் சவுல் ராஜாவாக திரும்பி வரும் பொழுது முதல்ல காலில் வந்து விழுறது யாருன்னா சீமை அவனுடைய கால்களில் விழுந்து, ராஜாவை நீர் வாழ்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றான்? ரத்தப்பிரியனே வேலையாள் மகனே தொலைந்து போன்னு சொல்ற அதே சீமையுடைய வாயிலே ராஜாவே நீர் வாழ்க. அல்லேலூயா. சத்துருக்களுடைய வாய்களை, சிங்கங்களின் வாய்களை, சத்துருக்களுடைய வாசல்களை மூடுகிறது மாத்திரமல்ல, சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழாய் மாற்றப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன், கர்த்தர் யுத்தத்தை செய்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை வேதத்தில் அநேக காரியங்கள் அவங்களே ஒருத்தர் விரோதமாக ஒருத்தர் வெட்டிட்டு செத்துருவான். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் மந்திரமும் படிக்காது, தந்திரமும். சில பேர் மந்திரம் பண்ண மாட்டான், தந்திரமா அடிச்சிருவான் சில பேர். அல்லேலூயா. மந்திரமோ தந்திரமோ உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று செய்ய முடியாது. காரணம் பரலோகத்தில் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி நன்மைகளின் வாசல்களை திறக்கிறார். சாபத்தின் வாசல்களை, சாத்தானுடைய வாசல்களை கர்த்தர் அடைத்து அதற்கு முத்திரை போடுகிறார். ஏனென்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், உயிரை கொடுத்த தெய்வம், எல்லா ஒத்தாசை அனுப்பி பரலோகத்திற்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் அவர் எழுதிட்டுலாம் கட்டளை நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளில் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் சொல்ல மாட்டார். வலது கர்த்தர் நேராய் உயர்த்தும் பொழுது கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடாது. தானியேல் இடைவிடாமல் கர்த்தரை ஆராய்ந்தபடினால சிங்கங்களின் வாயை கட்டுப்படியாய் பரலோகத்திலிருந்து தேவன் பரிசுத்த தூதர்களை அனுப்பினது போல இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாக எழுந்துகிற சத்துருக்களை
கட்டி போட முடியாது. கர்த்தர் தூதர்களை கர்த்தர் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறக்கி கொண்டிருக்கிறார். சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட போகிறார். சீமையுடைய வாய்களை கர்த்தர் மாற்றி போட போகிறார். உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற சத்துருடைய வாசல்களை கர்த்தர் அடைத்து போட போகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் நற்செய்தி சொல்கிறார். இனி சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இனி இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, இந்த பட்டணத்தை விட்டு இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போயிடலாம், இந்த ஊருக்கு போயிடலாம், அங்க பச்சை பசையா இருக்கு, சோதோம் அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், சத்துரு உட்புகுதல் இராது. எந்த குடும்பத்துக்குள்ள சத்துரு உட்புகாம இருப்பானால் நீ அங்க ஓடி தெரியணும் அவசியம் இல்லை. குடி ஓடி போகுதல் இராது. அங்க போய் பிழைக்கலாம், இங்க போய் பிழைக்கலாம். இருக்கிற இடத்துல கர்த்தர் ஜீவ நிறுவத்தை உங்களுக்கு உண்டாக்குவார். இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பாரங்களை கவலைகளை கர்த்தர் மேல வைத்து விட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட விசுவாச ஐக்கிய திருச்சபையில வந்து கர்த்தர் ஆராதிப்பில்லானால், அவருடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராக இருப்பில்லானால் கர்த்தருக்கு பிரியமானது செய்வீர்களானால் தானியேல் போல உங்களுக்கு ஐந்து சத்துருக்களை கர்த்தர் முறித்துப்படுவார். பரலோகத்திற்கு ஒத்தாசை அனுப்புவார். வனாந்திரமானால் தேவ தூதருடைய அப்பத்தை கொடுத்து போஷித்து காப்பாற்றுவது போல, காடைகளை கொடுத்து போஷித்து காப்பாற்றுவது போல, கற்பாறைக்கு நீரூற்றி உண்டாக்கினது போல, எதெல்லாம் முடியாது அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தர்களோடு பேசினா சொல்ல மாத்திரம் கண்ணில் வைக்கலாம். அப்பா பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம் வந்திருக்கிறோம். நேராய் இந்த வார்த்தைகளை செவி கொடுத்திருக்கிற கரங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறபடினாலே தலையாகிய கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க, உடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய கர்த்தாவே பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரமிடுங்க. வானத்தில் ஒத்தாசை உண்டாகட்டும். வானத்தை பூமியை உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் ஒத்தாசை உண்டாகட்டும். எதெல்லாம் ஒத்தாசை இந்த 9வது மாதம் வரை ஒத்தாசை இல்லாமல் இருக்கிறார்களோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்புவீராக. சரீர சுகங்களை ஒத்தாசை அனுப்புவது, ஆண்டவரே கையில் பிரயாசங்களை ஒத்தாசை அனுப்புவது, ஞானத்தின் அறிவிலும் புத்தியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒத்தாசை அனுப்புவீராக. அப்படியே ஐந்து அனுப்புகிறதாய்க்கு நன்றி செலுத்துகிறார். கரங்களை பிறப்புள்ள வந்திருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் உண்டாகும். இந்த வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறபடினாலே, இந்த வார்த்தைகள் ஒன்று திரும்பாதபடினாலே, எந்தெந்த காரியத்தில் ஒத்தாசை இருந்ததோ இல்லாம இருக்கிறாங்க எல்லா காரியத்திலும் ஒத்தாசை இருந்துங்க. கற்பத்தின் கடையில்லாத கற்பத்தின் கடைகளை கொடுக்கிறாங்க. ஆண்டவர் வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும். அப்படியே ஆசீர்வதிக்கிறதாய் சொல்றேன். ஒவ்வொரு பேர்வராய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் தேவர்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சத்தத்தை சொல்லி நாத்துமாவே உங்களுடைய பரிசுத்தநாமத்தை நாத்துமாவே சகல உபகாரங்கள் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.